ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சேனலில் கீஸ் ஆஃப் ஜாய்னு புதுசாக ஒரு பிளேலிஸ்ட் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு வீடியோ தான் அது. இந்த பிளேலிஸ்ட் எதுக்குன்னா, நீங்கள் ஈஸியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கீபோர்ட் கற்றுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இதில் வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். இதுக்காக நான் ஒரு புக்கும் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த புக் கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இது நீங்கள் கீபோர்ட் லெசன்ஸ் கற்றுக்கிட்டு இருக்கப்போ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ்னால் கூட நீங்கள் அந்த புக்கை பார்த்து கூட கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த புக்கோட லெசன்ஸை நான் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4, லெவல் 5 அப்படின்னு நான் பிரிச்சிருக்கேன். இது வந்து ஒரு பிகினர் டு அட்வான்ஸ் அப்படின்ற ஒரு மாதிரி தான் நான் இதை ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஒவ்வொரு லெவலையும் சரியாக ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் லெவலுக்கே போகணும். இதில் உள்ள எந்த லெசன்ஸையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி இதில் உள்ள லெசன்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாக இருக்கணும்னு ஃபில்டர் பண்ணி தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் நீங்கள் எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் சரியாக லெசன்ஸை ஃபாலோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். கீபோர்ட் ப்ளே பண்ணுறதுல ரொம்ப முக்கியமானது என்னென்னா அது ஃபிங்கரிங் தான். அதாவது எந்த கீஸ்க்கு எந்த ஃபிங்கர் யூஸ் பண்ணுறது அப்படின்னு. ஸோ நான் வீடியோவில் எந்த ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோனோ நீங்கள் அதே ஃபிங்கரையும் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஃபிங்கர் 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி கீபோர்ட் ப்ளே பண்ணுற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன். ஆனால் அது ரொம்ப பெரிய மிஸ்டேக்ஸ். ஒரு சின்ன சின்ன சாங்ஸ் வாசிக்க வேணால் அது கரெக்டாக இருக்கலாம் மோஞ்சி. நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னலாக கீபோர்டு எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக வந்து நிற்கும். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து சரியான ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணி ப்ளே பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஸ்மூத்தாகவும் கண்ட்ரோல்டாகவும் ப்ளே பண்ண முடியும். ஸோ ப்ராப்பரான ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணி கற்றுக்கோங்க, அதுவும் ஸ்டார்டிங்லேருந்தே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்கேல் அண்ட் கார்ட்ஸ். ஸ்கேல் அண்ட் கார்ட்ஸ்ன்றது வெறும் கீபோர்டுக்கு மட்டும் இல்லை, நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு வந்து இது பொருந்தும். ஸோ இந்த லெசன்ஸ் வர்றப்போ அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு போகாமல் அதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து ப்ளே பண்ணுங்கள். ஸ்கேல் பற்றியும் கார்ட்ஸ் பற்றியும் நான் ஒரு தனித்தனியாக ஒரு வீடியோ ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். அதில் உங்களுக்கு இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாகவே புரிஞ்சுக்க முடியும். ஸோ அவ்வளோதான். இந்த சேனலை யூஸ் பண்ணி நீங்கள் நல்லா கீபோர்ட் கற்றுக்கிட்டிங்கன்னா அதுவே எங்களுக்கு ஹாப்பி தான். தேங்க்யூ.